ஓகே. நான் வந்து அம்மா கேரக்டர் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஓ! நான் நடிச்ச அம்மாவா தான் நடிப்பேன். ஆ. அப்போ அவங்க சொன்னாங்க, "என்ன மேடம் வந்த உடனே அம்மா கேரக்டர் கேட்குறீங்க? எனக்கு அம்மாவா நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குடுத்தீங்கன்னா அம்மா கேரக்டரா குடுங்க." ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப யங்கா இருக்கீங்க. வேணாம், வேணாம், வேணாம்னு சொன்னாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் பொண்ணுக்கு அம்மாவா. எல்லாமே ஓகே. பொண்ணுக்கு அம்மாவா ஆ. தான். பையனுக்கு இதுவரைக்கும் அம்மா வரல. ஆனா இப்போ வந்து ஆ ரேடன் இதுல வந்து ம். ராதிகா மேடம் வந்து ம். பையனுக்கு அம்மாவா போட்டு, காத்து வாக்குல 2 காதல். அதுல வந்து ஆமா. ஆமா. பையனுக்கு அம்மாவா நடிப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பையனுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா. டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்கும்போதே நான் அம்மா வந்து தான். அம்மா ஆமா, கேரக்டர் ஆமா. அப்படி. இப்படி ஒரு ஜர்னில வந்து ஆமா. உங்க மக்கள் மனசுல வந்து நீங்க வந்து சிறகடிக்க சரி. ஆசையில ஆமாங்க. வில்லி கேரக்டரா நீங்க வந்து ஆமா, ஆமா. ஃபிக்ஸ் ஆனீங்க. ஆமா. வில்லி கேரக்டர்ன்றது நீங்க பிளான் பண்ணி வந்ததா? இல்ல இல்ல, இல்ல, அது இல்ல. அமைஞ்சு அது வந்து டைரக்டர் சார், குமரன் சார் தான் எனக்கு ஓகே. இது பண்ணாரு. நான் இதுக்கு முன்னாடி 10, 15 சீரியல் பண்ணியிருந்தா கூட, ஓகே. சிறகடிக்க ஆசை தான் வந்து என்ன எல்லாருமே வந்து, ஆ இவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எந்த ரோட்ல போனாலும், எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா. அது வேற திட்டுறாங்க வேற. எப்ப பார்த்தாலும் செக் எடுத்துன்னு போயிடுவீங்க. செக்கம்மா, செக் எடுத்துன்னு சைன் வாங்குவீங்க. ஆ முத்துவ வந்து கலாய்ப்பீங்க. ஆ. இதே தான் உங்களுக்கு வேலையா? சண்டை போட்டுட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இதுதாங்க எனக்கு வந்து இது மூலியமா தான் இப்போ வந்து மத்த சீரியல்லாம் கிடைக்கும்போது, சிறகடிக்க ஆசையில நடிச்சிருக்காங்களா? ஓகே. ம். இவங்கள பார்த்துருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸஸ் வந்துட்டு இருக்கு.